அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதம திதி புனர்பூசம் நட்சத்திரம் கூடிய நாளில் தை மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். கடக ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் புதன், மகர ராசியில் சூரியன், கும்ப ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தட்சிணாயனம் எனப்படும் தேவர்கள் உலகங்களில் 6 மாத இரவு காலம் முடிந்து உத்தரயாணம் எனப்படும் பகல் பொழுது ஆரம்பமாகும் மாதமே மகர மாதம் எனவும் தை மாதம் எனவும் பூஜிக்கப்படுகிறது. தட்சிணாயனம் காலத்தில் மோட்சம் எனப்படும் தேவர்களின் சொர்க்க உலகம், பிரம்மதேவரின் சத்திய உலகம், பகவான் ஸ்ரீமத் நாராயணன் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வைகுண்டம், ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரனின் திருக்கைலாயம், கந்தவர்களின் உலகம் ஆகியவற்றுக்கு இரவு நேரமாகும். 6 மாத இரவு காலம் முடிந்து பகல் ஆரம்பமாகும் தினமே தை மாதம் பிறப்பாகும். இதனையே உத்தராயண புண்ணிய காலம் எனவும் மகர சங்கராந்தி எனவும் பூஜிக்கிறோம். நமக்கு ஆரோக்கியத்தையும் ஏராளமான பல நன்மைகளையும் அள்ளித்தருளும் சூரிய பகவானையும் பொங்கல் தினத்தன்று பூஜித்து வருகிறோம். மகத்தான தெய்வீக பெருமை பெற்ற இந்த தை மாதத்தில் கொண்டாடப்படும் முக்கிய தினங்களை இனி பார்ப்போம். தை 1 14/1/2025 பொங்கல் பண்டிகை. தை மாதம் 2 15/1/2025 மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் என்றால் என்ன? பசுக்களையும் கன்றுகளையும் காளைகளையும் நீராட்டி அலங்கரித்து பூஜிக்க வேண்டிய புண்ணிய தினம். தை 3 16/1/2025 காணும் பொங்கல். பெரியோர்கள், உறவினர்கள் ஆகியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறுதல். தை 5 செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தை 6 புதன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தை 15 சுக்கிர பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தை 23 புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களே, தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். தொழிலில் தடைகளை தகர்த்தெறிவீர்கள். பண வரவும் அதிகரிக்கும். எடுத்த முயற்சிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கைகூடும். பொது சொத்துக்களையும் நிர்வகிக்கும் வாய்ப்புகள் தேடி வரும். போட்டிகளையும் சமாளிப்பீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களின் பிழைகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று நஷ்டத்தை ஈடு செய்வீர்கள். அவர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்குவீர்கள். தனித்தன்மை வெளிப்படும். குடும்பத்துக்கு தேவையானவற்றை வாங்குவீர்கள். விருப்பங்கள் படிப்படியாக நிறைவேறத் தொடங்கும். நெடு நாளாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். உடன் பிறந்தோரிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். இல்லத்தில் சுப காரியங்கள் நடக்கும். மழலை பாக்கியம் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு மழலை பாக்கியம் கிடைக்கும். உடல் நலம், மனவளம் இரண்டும் மேம்பட யோகா, பிராணாயாமம் போன்றவற்றை செய்யுங்கள். பொருளாதாரம் சிறக்கும். உற்சாகமான மனநிலையில் இருப்பீர்கள். புதிய சேமிப்பு திட்டங்களிலும் சேர்வீர்கள். பொறுமையுடனும் பொறுப்புடனும் இருந்து புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீர்கள். பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் மறையும். உடல் உபாதைகள் மறைந்துவிடும். அரசு விஷயங்களும் அனுகூலமாக முடியும். அரசாங்கத்தில் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். இதனால் உங்கள் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து ஆகியன உயரும். குழந்தைகளின் விருப்பத்தையும் பூர்த்தி செய்வீர்கள். செல்வாக்கு அதிகரிக்கும். ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள். செய்தொழிலில் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வீர்கள். வெளியூர் தொடர்புகளும் ஆக்கம் தரும். பூர்வீக சொத்துக்களில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற பலன்களும் சரியாக கிடைக்கும். முக்கிய விஷயங்களை பேசும்போது உணர்ச்சி வசப்படாமல் பேசவும். குடும்பத்துடன் சுற்றுலா செல்வீர்கள். நல்லவர்கள் நண்பர்களாக ஆவார்கள். வீட்டை விரிவுபடுத்தும் எண்ணங்களும் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் கூடுதலாக உழைத்து வேலைகளை முடித்து விடுவார்கள்.
உங்கள் பணியாற்றும் திறமை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். உங்கள் பொறுப்புகளை புரிந்து கொண்டு சுறுசுறுப்பாக பணியாற்றுவீர்கள். அலுவலக ரீதியான பயணங்களில் பணவரவு உண்டாகும். சக ஊழியர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க வேண்டாம். புதிய ஊர்களுக்கு சென்று சில மாதங்கள் பணியாற்றவும் நேரிடலாம். வியாபாரிகள் வியாபாரத்தில் வளர்ச்சியை காண்பீர்கள். போட்டி பொறாமைகள் குறைந்து சுமூக நிலை உண்டாகும். கவனமாக இருந்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் மறையும். கூட்டாளிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் மறைந்துவிடும். தெளிவாக சிந்தித்து புதிய முயற்சிகளை கூட்டாக செயல்படுவீர்கள். விவசாயிகள் தைரியமாக விவசாய பணிகளை செய்து முடிப்பீர்கள். மகசூல் அதிகரித்து லாபம் கொட்டும். விளை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். புதிய குத்தகைகளும் தேடி வரும். கால்நடைகளையும் நன்கு பராமரிப்பீர்கள். உரங்களுக்கும் செலவு செய்வீர்கள். சக விவசாயிகளை அரவணைத்து செல்வீர்கள். உங்கள் கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்ளவும். உங்கள் கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் கட்சி பணிகளை திறம்பட ஆற்றுவீர்கள். வழக்குகளிலும் வெற்றி பெறுவீர்கள். கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் முக்கிய பயணங்களை செய்வீர்கள். கட்சியில் உங்கள் கௌரவம் அந்தஸ்தும் கூடும். அதே நேரம் தொண்டர்கள் சற்று பாராமுகமாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும். கலைத்துறையினர் சிறிய முயற்சிகளுக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சக கலைஞர்களிடம் இருந்து கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். சக கலைஞர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உங்கள் கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். சிலருக்கு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். ரசிகர் மன்றங்களை திறப்பீர்கள். பெண்களுக்கு கணவர் உறவினர்களிடம் உறவு நல்ல முறையில் இருக்கும். கணவரும் உங்களை புரிந்து கொள்வார். அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள். ஆகார விஷயங்கள் கவனமாக இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளில் இருந்து காத்துக் கொள்வீர்கள். தெய்வ வழிபாட்டை கூட்டிக் கொண்டு ஆத்மபலம் பெறுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் புதிய சாதனைகளை படைப்பீர்கள். எதிர்பார்த்திருக்கும் மேலான மதிப்புகளை பெறுவீர்கள். பெற்றோர் ஆசிரியர்களிடம் அனுசரித்து நடந்து நற்பெயர் எடுப்பீர்கள். மனதை ஒருநிலைப்படுத்தினால் மேலும் புகழ் பெறலாம். கிரக நிலைகளின்படி இம்மாதம் சற்று கடுமையான நிதி பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். சுக்கிரன், குரு மற்றும் சனி பகவான் ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக இல்லை. அஷ்டமஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் ஆரோக்கிய குறைவினை எடுத்து காட்டுகிறது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருப்பது வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். குடும்ப பிரச்சனைகளை பொறுத்தவரையில் அடிக்கடி மனதில் நிம்மதி குறைந்து டென்ஷன் ஏற்படும். திருமண முயற்சிகளில் தடங்களும் ஏமாற்றமும் மேலிடும். பிள்ளை அல்லது பெண் பற்றிய பிரச்சனை ஒன்று கவலை அளிக்கும். பெரும்பான்மையான கிரகங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கவில்லை. ராகு மற்றும் செவ்வாய் நிலைகளினால் ஏதாவது ஒரு காரணத்தினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல நேரும். உயர் அதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படும். பாடுபட்டு உழைத்தாலும் நிர்வாகத்தினர் உங்கள் மீது அதிருப்தியை நீடிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏமாற்றம் ஏற்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும். அவர்களது மறைமுக பேச்சுக்கள் மன நிம்மதியை பாதிக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்காக வசதியுள்ளவர்கள் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கர்கடேஸ்வரர் திருக்கோவில் சென்று தரிசித்தால் அடியோடு தோஷம் நீங்கும். சூரியனார் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வருதல். ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் சொல்லி வந்தாலும் போதும். காலை மாலை வேளைகளில் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ர நாமம் சொல்லி வந்தால் மகத்தான புண்ணிய பலன்களை அடைவீர்கள். 5 சாத உருண்டை, எள், பருப்பு, நெய் கலந்து தினமும் காகத்திற்கு வைத்து வந்தால் போதுமானது.